டிவிக்கு எப்படி வந்துச்சு அது மாதிரி அண்ணாமலையும் ஒன்று வரும். அவ்வளவுதான். தவிர வர முடியும் நினைக்கிறீங்க. விஜய்க்கு ரசிகர் மன்றம் இருந்தது, அவருக்கு ஒரு பெரிய ஃபேண்டம் இருக்குது, அதனால ஜெயிச்சிட்டாரு. இது இளைஞர் ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருக்காருல்ல, அப்ப இவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அது ஃபேன்ஸ் இல்லை, இவர் படித்தவர், ஒரு சினிமா அனுபவம் இல்லாத. அது ஓகே. இப்ப நீங்க இப்ப ஜாயின் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இப்ப போயினுக்குது. அப்ப யாருக்கு கிரேஸ் அதிகம் நினைக்கிறீங்க? டிவிக்கே ஓகே, அது விஜய் ஃபேன்ஸ் இருந்தாங்க ஓகே. இப்ப இவங்க 6 லட்சம் இது வரைக்கும் 6 லட்சம் பேர் போயிருக்கு. அப்ப எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. என்னடா காரணம்? அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டுல. அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவர் பார்வை, அவருடைய ஸ்பீச்சு எல்லாமே இந்த இளைஞர் சமுதாயமா சார்ந்து இருக்கிறதுனால அது அப்படிதான் இருக்கு. படித்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு சினிமா மோகம் இருக்கிறதா தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி சொன்னாங்க. ஒரு படித்த நபர் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு படித்த நபர்ன்றது ஒரு விஷயம் கிடையாது, ஸ்பீச் கரெக்டா இருக்குதுன்றது தான் மெயின். அண்ணாமலை கிட்ட அது இருக்கு, அவர்னால நல்லா சப்போர்ட்டிங் நல்லா கொண்டாட முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க நல்லா மாடட்டும். அதான் போஸ்டர் அங்கங்க ஒட்டியிருக்காங்களே ரஜினியை வச்சு, என்ன பண்றாரோ பார்ப்போம். ஒரு மாற்றமே வரப்போறது இல்லை. மாற்றம் தான் ஓட்டு போட்டோம். இது மாற்றமா? அப்படியே ஓட்டு போட்டாங்க மக்களே. அப்படி ஓகே தான், அப்படின்னா கரெக்டு தான். மாற்றம் வந்தா சரி. இது வரைக்கும் வரல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. உங்களுக்கு மாற்றம் மாதிரி தெரியல, ஒரு மாற்றமும் தெரியல. நேத்து கூட ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு விஷயமா கேட்கும் போது, விஜய் படம் முன்னாடி அங்க இருக்கு, 500 ரூபா கேக்குறாங்க. 500 ரூபா கொடுங்க. இத்தனைக்கும் என் ஒய்ஃபுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்காக முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கேட்கறதுக்காக நான் போறேன். சர்வசாதாரணமாக கேட்குறாங்க. வேற நான் இப்படி திரும்பி பார்க்குறேன். இவ்வளோ நாளாக வந்து மற்றவங்க தலைவருங்க படம் பார்த்தேன், அது வேலை நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் அவங்க இதை பற்றிலாம் பெருசாலாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலை. மாற்றம், முன்னேற்றம், அதாவது வந்து தூய சக்தி, தீய சக்தி, அதெல்லாம் தெரியல. அது சர்வசாதாரண விஷயம்தான். 500 ரூபா கொடுத்தா வேலை ஆகுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் கொடுத்துட்டேன், என் வேலையே முடிஞ்சிடுச்சு. அதான் போக போக தான் தெரியும் தான் சொல்ல வரேன். அப்படி பார்த்தா என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கூட வந்து வானகரத்தாண்ட போனேன், மீட் மார்க்கெட்டாண்ட. எல்லா ஒயின் ஷாப்பும் பகலில் விற்கிறது கிடையாது. ஆனால் பெரிய லெவலில் போட்டு பெரிய போர்டு ஒன்று வச்சு உங்களுக்கு வந்து நம்பர் வழங்கப்படும். அதாவது வந்து இங்கே வந்து உறுப்பினராக சேர்றதுக்கு உங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உறுப்பினராக சேர்ந்து 24 மணி நேரமும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு அலோடு உண்டு. முன்னாடி வந்து எந்த டைம் வேணாலும் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க கடைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் நடக்குது. அதுக்கு என்ன தெரியல, போக போக தெரியும். மக்களுக்கு வந்து இப்போது எங்கள் அம்மாலாம் 2500 ரூபா எதிர்பார்த்தாங்க, என் மனைவி எதிர்பார்த்தாங்க. இது மெயினாக வரணும். கரண்ட்டு போகிறது போக தான் செய்யுது. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகுது. நிறைய இடத்துல பிரச்சனை வர இடத்துல அவங்க பண்ணுறாங்க. நம்ம இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், சகிச்சுட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெருசாக பேச முடியாது. பாஜக நம்மள தானே, பாஜக நம்ம. எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் சரி வர மாதிரி தெரியல. இல்லை, அரசியல் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன இறங்கி வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து எதுவும் வேலை பார்த்த மாதிரி தெரியல நமக்கு. பிஜேபி கொண்டு வந்தாங்கன்னா இங்கே கொண்டு வர முடியலையே, அதனால நம்பிக்கை இல்லை. வாய்ப்பே இல்லை அதுக்கு. ஏன்னா இங்க அந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே அமையல. மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்க. பண்ண முடியாது சார், பண்ண முடியாது. விஜய்க்கு ஒரு போட்டியா இருப்பாரு அண்ணாமலை வந்தாருன்னா? வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் நல்லா ஃபேமஸா இருக்கு, அதனால விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தோணும். ஐஏஎஸ் படிக்கும்போது படிக்கிறவங்க மட்டும் தானே அவர் தெரியும், நம்ம படிக்காதவங்களுக்கு தெரியுது. பாமர மக்கள் அதாவது படித்தொட்டியெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவரோட இம்பார்ட்டன்ஸ் ஓகே. ஸோ இப்போ அவரை பிடிக்காம தான் வெளில வராது. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் யங்ஸ்டர்ஸ் கவர்ந்து தான் விஜய் நிற்கிறாங்க பாலிடிக்ஸில். சிஎம்ஏ ஆகிட்டாங்க, யங்ஸ்டர்ஸோட கூட்டத்தினால தான் சிஎம் ஆகிட்டாங்க. அவங்கள தாண்டி அண்ணாமலை ஒரு போட்டியாக அவங்களுக்கு இல்லை, நான் அப்படி சொல்லலை. ஆக்சுவலாக அவரோட சிஎம் விஜயோட இது வந்து பார்த்தீங்கன்னா வேற. இப்போ அண்ணாமலைக்கு தனியாக நியூவாக கிரியேட் ஆவாங்க ஃப்ரம் த டிராவலியன் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா.
அங்கே ஒரு சிலர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகாம தான் இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ்ல நான் வந்து தனியா நிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை. அவர் அப்படி தனியா நின்னாருன்னா நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டானது போகும். அப்ப விஜய்க்கு ஒரு போட்டியா அவர் இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது நடக்க வாய்ப்பு இருக்கா? அது இப்போ எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாண்டுக்கும் இப்போ இருக்க பார்ட்டிஸோட ஸ்டாண்டுக்குமே டிஃபர் ஆகுது. விஜய் பண்றதுக்கு விஜய் எஸ், அதாவது வேற ஒரு கூட்டணியிலேருந்து இப்போ வந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரெண்டு பேருமே கூட சேர்றதுக்கு விஜய் கூட்டணி வச்சு கூட இன்னும் பெட்டர், நான் பீட்டபிள்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பா இப்படி ஒன்றும் பாதிப்புலாம் வராது அவரால். ஏன்னா அவர் எல்லாருடைய கருத்தையும் எடுத்து சொல்கிறாரு அவர். அதாவது அவருக்கு மட்டும் அவர் வந்து பேசலை இல்லை, எப்போதுமே பொதுவாக எல்லா கட்சியிலையும் என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறையில பூரா அவர் எடுத்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் மக்களுக்கு எடுத்து காட்டுறாரு. அது உண்மைதான். இப்போ விஜய்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவருக்கு சம்மந்தம் கிடையாது. இளைஞர்கள் அண்ணாமலை முன்னாடி நிற்பாங்க அப்படி கேட்கணும். அது எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்டாலின் சார் இருந்தார், இப்போ விஜய் சார் வருவாரான்னு கேட்டாங்க இல்லைங்களா? இப்போ வந்துட்டார் இல்லைங்களா? அந்த மாதிரி இவருக்கும் ஒரு கண்டிப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவருக்கும் ஒரு திறமை இருக்குல்ல, இவரும் எடுத்து சொல்றாரு இல்லையா? அதனால இளைஞர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு அந்த கருத்து இருக்கு. ஆனா அண்ணாமலை வந்து பிஜேபியில இருந்தாங்க, அதனால பிஜேபியில இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா மதசார்பற்ற அரசியல் சொல்றாரு அவரு, அதை நம்பும்படியே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? அப்படி இல்லைங்க, பிஜேபியில இருந்தாலும் அவர் அந்த பிஜேபியில இருந்தா கூட அதுலயும் நல்ல சில கருத்துல தாங்க சொன்னாரு. தப்பா அவருக்கு சாதகமாக சொல்ல இல்லை. இப்போ எதை எடுத்தாலுமே மக்களுக்கு வந்து ஒரு குறைகளை வந்து அவர் அவ்வளவும் எடுத்து அதை ஒரு ஓப்பனாக தான் பேசினாரு தவிர எதையும் வந்து மறைச்சு பேசி எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு அவர் அந்த எப்பவும் சொல்லவே இல்லை, கிடையாது. அதனால கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு பொதுவாக நானும் சொல்கிறேன், ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. நன்றி.